வணக்கம். கண்ணீர் விடாத குறையாக தான் அரசியலில் இருந்து விலகப் போவதாக மாரிதாஸ் அறிவித்துள்ளார். ஏன் இந்த திடீர் முடிவு? அண்ணாமலையால் மிரட்டப்பட்டாரா அல்லது குருமூர்த்தியால் எச்சரிக்கப்பட்டாரா? என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மாரிதாஸ் தன்னுடைய அரசியல் கனவே அவருக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்கறதாகவும் அதனால அரசியல் இருந்து விலக போறதா ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்புக்கான பின்னணி என்ன? மாரிதாஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னா, விலகி நிற்கிறேன், கடினமான உண்மைகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு சாதாரணமானவனாக மோடிக்கு ஆதரவாக, மோடியினுடைய ஆட்சி இன்னும் 25 ஆண்டுகள் இந்தியாவில் நீடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நான் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். எந்த பணப்பலன்களையும் எதிர்பார்க்காமல் தான் நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்போ இடையில அரசியல் கனவு, அதாவது பாஜகவில் ஒரு பொறுப்பு, அதை வாங்கிக்கிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் அவர் இருந்தாராம். அவனுங்களுக்கு சேவையா என்னன்றது வேற, இருந்தால் சொன்னதை சொல்றேன். அப்படி ஒரு முடிவில் இருந்தேன். தொடர் அழுத்தங்கள் இருக்குது. அதனால இந்த அரசியல் கனவு, அடுத்த பொறுப்பாளர் நான் தான், பாஜகவில் பொறுப்பு வாங்குவது அப்படின்ற அந்த போட்டியிலிருந்து நான் விலகுகிறேன். என்னை யாரும் போட்டியாளராக கருத வேண்டாம், அண்ணாமலையினுடைய வார் ரூம் மூலமாக என்னை டார்கெட் செய்ய வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்து நான் விலகி நிற்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை இன்றைக்கு மாரிதாஸ் எடுத்திருக்கிறாரு. மாரிதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு காரணமாக கடுமையான அரசியல் அழுத்தம் அப்படின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் தன்னுடைய வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது என்ன அரசியல் அழுத்தம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். எதன் காரணமாக இந்த அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டது, எதனால் மாரிதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்ற கேள்விக்கு என்ன விடைனா, 2 வீடியோக்களை மாரிதாஸ் கடந்த 10 நாட்களுக்குள்ளார போடுறாரு. கடந்த 9 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னா, செந்தில்குமார் சிவகுமார் ஐடி ரைடு, 240 கோடி வரி ஏய்ப்பு, யார் இவர்கள், யார் பினாமி அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ போடுறாரு. அதற்கு பிறகு நேற்று ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ தற்போது அவருடைய சேனல்ல இருந்து டெலீட் செய்யப்பட்டதா மாரிதாஸே சொல்லிருக்கிறாரு. அதாவது திண்டுக்கல்லில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை டிபார்ட்மெண்ட் சார்பா அந்த சோதனை அப்படின்றது திண்டுக்கல்லில் நடைபெற்றது. யார் வீட்டில் அப்படின்னா, சிவகுமார் என்பவர் வீட்டிலும் செந்தில்குமார் என்பவர் வீட்டிலும் நடைபெறுகிறது. இந்த சிவகுமார் யாரு அப்படின்னா, அண்ணாமலையினுடைய அக்கால் கணவர், அண்ணாமலையினுடைய சொந்த மச்சான் தான் இந்த சிவகுமார். இவருக்கு நம்ம விசாரிக்கிறப்ப 140 கோடி ரூபாய் அங்க கனிமவள கொள்ளையடித்து சம்பாதித்திருப்பதாக தகவல்கள் வருது. இதுல இந்த வீடியோவில் டீட்டெயில்டா மாரிதாஸ் விளக்குறாரு. எப்படி அண்ணாமலை சேம்பர் அப்படின்னு உருவாகி இருக்குது, எப்படி அங்க கனிமவள கொள்ளை நடத்துறாங்க அப்படின்னு கூகுள் மேப் போட்டு அந்த இடத்த பத்தி விளக்குறாப்புல. அதுலதான் சொல்றாப்புல 240 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அதுல சொல்றாப்புல. அதன் காரணமாகத்தான் ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை அமைப்பு அவர்கள் வீட்டுல சோதனை நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அது இந்த வீடியோல. நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோல என்ன தகவல் அப்படின்னா, கோயம்புத்தூர் சூலூர்ல 6 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. யார் யார் வாங்குறாங்கன்னா, அகிலா, அபிநய், நெரின்வேல், வர்ஷித் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட ஒரு கூட்டணி. இவங்க 4 பேரும் ஒரு 6 ஏக்கர் நிலத்தை ஒரு விவசாயியிடம் இருந்து வாங்குகிறார்கள். அதுக்கான பத்திரங்கள்லாம் நம்மள்ட்டே இருக்குது, அந்த ஆதாரம். வாங்குறாங்க. அந்த நிலத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பியூஷ் மானுஸ் இதை பத்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல 100 கோடியிலிருந்து 150 கோடி ரூபாய் அந்த நிலத்தின் மதிப்பு இருக்கும், அதை வாங்கி இப்ப ரியல் எஸ்டேட்டுக்காக பிளாட் போட போறாங்க அப்படின்றத அவரு சொல்லிருக்கிறாரு. ஆனா மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா, அது 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 ஏக்கர் நிலம் அப்படின்றாரு. அப்ப அண்ணாமலையினுடைய மனைவிக்கு இந்த அகிலா யாரு அப்படின்னா, அண்ணாமலையினுடைய மனைவி அகிலா, அபிநய், நெரின்வேல், வர்ஷித், இந்த 3 பேர்ல அகிலா அண்ணாமலையினுடைய மனைவி. அண்ணாமலையினுடைய மனைவி ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யறதா சொன்னாங்க. ஐடி கம்பெனியில வேலை செய்கின்ற அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவிற்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சு? 100 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்க முடியுமா? அல்ல, அது ஒரு பங்குனாலும் 30 கோடி ரூபாய் கிட்ட வரணும்ல. ஆமா,
அப்ப எப்படி 30 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க, அப்ப இதில் ஏதோ கோல்மால் நடந்திருக்கிறது அப்படின்ற ரீதியில மாரிதாஸ் வந்து வீடியோ வெளியிடுறாரு. இது எல்லாமே ஒரு புறம் அண்ணாமலை வந்து திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு புறம் செயல்படுகிறார், இன்னொரு புறம் தன்னுடைய பாஜக அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்தியும் பல்வேறு வகையில் அண்ணாமலை வந்து சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்றத மறைமுகமாக மாரிதாஸ் சொல்றாரு. அகிலா அப்படின்னு பேரை சொல்றாரு ஒழிய அண்ணாமலை மனைவின்னு சொல்ல மாட்டாரு. சிவகுமார், ஆமா உங்களுக்கே தெரியுன்றாப்ல, சிவகுமார்னு சொல்றாரு ஒழிய சிவகுமார் அண்ணாமலையினுடைய மச்சான் அப்படின்றத சொல்லாம யாருடைய பினாமி இவர் அப்படின்னு அந்த கேள்விகளோட கடந்து போறாரு. இப்ப இதுதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை விஷயம். இது போக பெங்களூர்ல அண்ணாமலையினுடைய மனைவிக்கு நிறைய கம்பெனிகள் வந்து இருக்குது, அதுலயும் அவங்க வந்து பல்வேறு முதலீடுகள் வந்து இருக்குது, அது எல்லாமே வந்து ஷெல் கம்பெனி தான், அதுல வந்து எந்த தொழிலும் வந்து நடைபெறது இல்லை அப்படின்னு பிஜேபியில இருந்து நமக்கு வந்து சோர்சஸ் வந்து இந்த தகவல்களை சொல்லிருக்கிறாங்க. அது போக அண்ணாமலையினுடைய அப்பா குப்புசாமி அவங்களுடைய தங்கை, அதாவது அண்ணாமலையினுடைய அத்தை மகன்களுக்கு இபியில டெண்டர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு 46 கோடிக்கு அப்படின்ற தகவலையும் பாஜக காரங்க தான் வந்து நம்மள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தேர்தலில் வெற்றி பெறாமல் இருக்கலாம், அவர் அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாஜக மாநில தலைவர் அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உங்க வீட்டுக்கு இடி அனுப்ப போறேன், உங்க வீட்டுக்கு வந்து ஐடி அனுப்ப போறேன் அப்படின்னு இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக கோடிக்கணக்கில் அண்ணாமலை சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்றதுதான் பாஜக நிர்வாகிகளுடைய ஆதங்கமாகவும் குமுறலாகவும் இருக்கிறது. மாரிதாஸ் வந்து தன்னை பிஜேபியோட ஆதரவாளராக அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிஜேபியோட ஒரு மாநில தலைவர் அவரை பத்தியே ஏன் அப்படிப்பட்ட விமர்சனங்களை வெளிப்படையா வைக்கணும், என்ன நோக்கம் அதுக்கு? அதாவது பாஜக ஒன்றும் யோக்கியமான கட்சி இல்லை. மோடி அமித்ஷாவோட யோகிதை என்ன அப்படின்றது இந்த நாட்டுக்கே தெரியும். 2 பேர் விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள், 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் இந்த நாட்டை வாங்குகிறார்கள் அப்படின்னு அருந்ததி ராய் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவங்களுடைய புகழ்பெற்ற வாசகம் அது. பார்ப்பன பனியா ஜாதியை சார்ந்தவர்கள் விற்கிறார்கள், அதே பார்ப்பன பனியா ஜாதியை சார்ந்த குஜராத்தி முதலாளிகள் வாங்குகிறார்கள் அப்படின்றதான் அதனுடைய அடிப்படையான விஷயம். எலக்ட்ரோரல் பாண்டு, அப்புறம் ஹிண்டன்பர்க் அறிக்கை, இப்படி எவ்வளவோ சொல்லலாம். அதானி அம்பானி இந்த கும்பல்களுக்கு இந்த நாட்டையே மோடி வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு முறைகேடுகள் செய்ய முடியுமோ, ஊழல் செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்கள்லையும் சிஏஜி அறிக்கையில 7.5 லட்சம் கோடி ஊழல், இப்படி எத்தனை கோடிகளில் ஊழல்கள் செய்ய முடியுமோ கார்பரேட்டுகளுக்கு வரி பணமாக 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணுகின்ற கட்சி தான் பாஜக. அது ஒன்றும் ஊழல் இல்லாத ஒரு கட்சி இல்லை. ஊழல் ஒழிப்பை சொல்லி கொண்டு வந்து ஊழல் செய்வதையே ஒரு சட்டப்பூர்வமாக மாற்றிய ஒரு கட்சி தான் பாஜக. அந்த கட்சியினுடைய அடியாள் தான் மாரிதாஸ். ஆனா ஏன் அண்ணாமலையினுடைய ஊழல்களை, அண்ணாமலையினுடைய மனைவி மற்றும் அண்ணாமலையினுடைய மச்சானோட ஊழலை வெளியில சொல்றாருன்னா, அண்ணாமலைக்கும் மாரிதாஸுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மோதல் பனிப்போர் வந்து நீடிச்சிட்டு வருது. எல்முருகன் போன பிறகு பாஜகவினுடைய தலைவராக அன்றைக்கு அண்ணாமலை வந்து துணைத் தலைவராக இருந்தாரு. மாரிதாஸ் வந்து தொடர்ச்சியா அடுத்த தலைவர் இவர் தான் ஆவாரு அப்படின்னு தொடர்ந்து ஒரு பேச்சுகள் வந்து பாஜக வட்டாரத்துல இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை தலைவராக்கப்பட்டார். உடனடியாக இவர் துணைத் தலைவராவது நியமிக்கப்படுவார், குருமூர்த்தியோட சப்போர்ட் மாரிதாஸுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னா குருமூர்த்தியினுடைய தீவிர ஆதரவாளர் தான் இந்த மாரிதாஸ். குருமூர்த்தி மெய்யான குரு இந்த மாரிதாஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வாங்கிடலாம் அப்படின்னு வந்து கணக்கு போட்டார் மாரிதாஸ். அதுவும் நடக்கல. அண்ணாமலை தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, ஏன்னா BL சந்தோஷ் தான் அன்றைக்கு பொறுப்பாளராக இருந்தாரு, தேசிய அமைப்பு செயலாளராக இருந்தாரு, அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவன் வந்து ஒரு யூடியூபரு, இவனுக்கெல்லாம் துணைத் தலைவர் பதவியா அப்படின்னு அதுக்கும் ஒரு கட்டையை போட்டு ஒழிச்சு கட்டினாரு அண்ணாமலை. அப்ப எப்படியாவது அண்ணாமலையினுடைய இன்னொரு முகத்தை அம்பலப்படுத்தி அந்த இடத்தை நாம் பிடித்து விட வேண்டும் அப்படின்ற ரேஸ்ல தான் இந்த மோதல் முட்டல். அதற்காகத்தான் இந்த தரவுகளை எல்லாம் மாரிதாஸ் வந்து சேர்க்கிறாரு. அண்ணாமலை என்னென்ன பண்றாரு, எப்படி கடந்த காலங்களில் வானதி சீனிவாசன், KT ராகவன் இவர்களின் ஊழல்கள், இவங்கெல்லாம் MLA ஆவதற்கு முன்னாடியே சாதாரண பாஜக மெம்பராக இருந்த பாஜக நிர்வாகியாக இருந்த காலத்திலேயே எப்படி பாஜக பேரை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையடித்தார்கள் அப்படின்றத பாஜக நிர்வாகிகளே
அவன் அன்றைக்கே அம்பலப்படுத்தினார்கள். அதே போல இன்றைக்கு அண்ணாமலையினுடைய ஊழல்களை இவர் பட்டியலிட்டு அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாரு. அது எந்த நோக்கத்திற்காக? இந்த பாஜக மாநில தலைவர் அப்படின்ற பதவி அப்படின்ற நோக்கத்துக்காக அவர் செஞ்சாரு. குருமூர்த்தியினுடைய ஆதரவோட தான் அது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாரு. இடையில அண்ணாமலையினுடைய வார் ரூம், காயத்ரி ரகுராம் கட்சியை விட்டு விலகுறாங்க, வார் ரூம் அட்டாக் பண்ணுது அப்படின்ற காரணத்தினால் அப்ப வெளிப்படையாவே வீடியோ போட்டாரு. இந்த வார் ரூம் எதுக்கு, இந்த வார் ரூம் ஒரு கூலிப்படையா செயல்படுது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை மாரிதாஸ் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எந்த குருமூர்த்தியினுடைய ஆதரவாளராக காலம் தள்ளி கொண்டு இருந்தாரோ மாரிதாஸ், அந்த குருமூர்த்திக்கு அண்ணாமலை அழுத்தம் கொடுக்கிறார். அந்த குருமூர்த்தி மாரிதாஸுக்கு இந்த வீடியோவை நீக்கு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும், எனக்கு அண்ணாமலை தரப்பில் இருந்து கடுமையான அழுத்தங்கள் வருகிறது அப்படின்னு மாரிதாஸிற்கு அவர் அழுத்தம் கொடுத்த வாயிலாகத்தான் இன்றைக்கு நேற்று போட்ட வீடியோவை டெலீட் பண்ணி இருக்கிறாரு. அதை அவரே ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லிருக்கிறாரு. இதன் பின்னணியில் குருமூர்த்தி கொடுத்த அழுத்தம் தான் காரணம். குருமூர்த்திக்கு அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு அந்த வீடியோவை நீக்க சொல்லி. அதனாலதான் குருமூர்த்தி இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த பின்னணியில் இருந்துதான் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தேசபக்திக்காக நம்ம வேலை செய்யணும், நேர்மையா இருக்கணும். இப்படி நீங்க விவசாய நிலங்கள்லாம் பிளாட்டு போட்டா இந்த நாட்டையே அதானி அம்பானிக்கு பிளாட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு மோடி. விமான நிலையம், நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாத்தையும் இவர் அண்ணாமலை பிளாட்டு போடுறது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. இப்ப இதெல்லாம் சொல்லி மக்களிடம் எப்படி பாஜகவினுடைய பேரை கெடுக்கிறீங்க, இதெல்லாம் கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். கடந்த காலத்தில் நான் எப்படி கட்சிக்கு வெளியே இருந்து நான் என்னுடைய சேவைகளை செய்தேனோ, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், அதுபோல நான் கட்சிக்காக உழைப்பேன் அப்படின்னு மாரிதாஸ் சொல்லிருக்கிறாரு. இதுல மாரிதாஸ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சிவகுமாரை பத்தி ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்களா, சிவகுமார் அண்ணாமலையுடைய மச்சான். அந்த சிவகுமார்கிட்ட இருந்து மாரிதாஸுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. அது மாரிதாஸ் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையினுடைய வார் ரூமை சார்ந்தவர்கள் அவங்க சோசியல் மீடியாவில் போட்டு மாரிதாஸை அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப இதுவும் உடனடி காரணம் அவருடைய மன உளைச்சலுக்கு. இதுவரைக்கும் நான் சொன்னது சின்ன சின்ன ஊழல்கள். இப்ப இதை விட பெருசா ஒரு ஊழல் வெளியே வரப்போகுது. அண்ணாமலையினுடைய நண்பர், அது விரைவில் அந்த ஊழலை நம்மளே வெளியிடுவோம். அண்ணாமலையினுடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய, அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கும் படியான ஒரு ஊழல். அந்த ஊழல் விரைவில் அம்பலப்பட போக இருக்கிறது. மாரிதாஸ் மொத்தமா இந்த மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இப்போ கட்சிக்குள்ள இல்ல அப்படின்னு வந்துட்டா நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கட்சியில இருக்கிற பிரச்சனை இல்ல, தப்பு பண்றவங்களை பத்தி வெளிப்படையா பேசலாம், துணிச்சலா பேசலாம் அப்படின்ற எடுக்கிறாரா, என்ன முடிவு நோக்கி? இல்ல, அந்த துணிச்சல் இருக்குதுன்னா வீடியோவே நீக்கி இருக்க தேவையில்ல. நான் அப்படிதான், நான் மோடியினுடைய ஆதரவாளன், தேசபக்தன், RSS காரன், நான் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுப்பாப்ல. இது என்னன்னா மிரட்டலுக்கு, எச்சரிக்கைக்கு பயந்து விட்டார். பயந்து இவரே விலகிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இதுல மாரிதாஸை பத்தி சில தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. மாரிதாஸ் அடிப்படையில் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதாவது மருத்துவர் சமூகம், நாவிதர் சமூகத்தை சார்ந்தவர், MBC கேட்டகரியில வர்ற சமூகத்தை சார்ந்தவர். அண்ணாமலையும் சரி மாரிதாசும் சரி குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்ன, சூத்திர முண்டங்கள் தான். பாஜகவிற்கு காலாட்படையாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் தான் அண்ணாமலையும் மாரிதாசும். இந்த படிநிலையில் அண்ணாமலை கொஞ்சம் மேல இருக்கிறாரு, மாரிதாஸ் கொஞ்சம் கீழே இருக்கிறாரு. பார்ப்பன சகவாசம் குலநாசம் என்பதை போல குருமூர்த்தி இவ்வளவு நாள் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு எட்டி உதைத்திருக்கிறார். எந்த பெரியார் இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகங்களுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்த பெரியாரை தொடர்ச்சியாக மாரிதாஸ் இழிவுபடுத்தும் விதமாக பெரியாருடைய சிலைகளை உடைக்க வேண்டும் என்று வீராவேசமாக பேசிக்கொண்டிருந்தார். அந்த மாரிதாஸ், எந்த மாரிதாஸ் முன்னேற வேண்டும் என்று பெரியார் உழைத்தாரோ அந்த பெரியாரினுடைய முயற்சிகள் காரணமா தான் இவர் இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கிறாரு. அவர் இன்ஜினியர் ஆனது காரணமே பெரியார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, பெரியாரை இழித்து பார்ப்பனர்களை கொண்டாடினார். ஆனால் பார்ப்பனர்கள் இன்றைக்கு அவர்களுடைய புத்தியை காட்டி விட்டார்கள். நீ என்னதான் முக்கி பட்டை போட்டாலும் நாமம் போட்டாலும் நீ சூத்திரம்தான் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்பனர்கள் காட்டி விட்டார்கள். கறிவேப்பிலையாக தூக்கி எறியப்பட்டுள்ளார் மாரிதாஸ். ஆனா மாரிதாஸுக்கு இதெல்லாம் இருந்தெல்லாம் புத்தி வர போறது இல்லை. ஏன்னா மாரிதாஸே அறிவிச்சிருக்கான், நான் வெளியில இருந்து மோடிக்காக, இந்த நாட்டுக்காக
சேவை செய்ய போகிறேன் அப்படின்றத சொல்றான். இன்னும் பல சூத்திர முண்டங்கள் படாத பாடு பாஜகவாலும் இந்த RSS-ஆலும் படுகிறார்கள். ஆனாலும் நாங்கள் அண்டி பிழைத்து நாங்க நக்கி பொறுக்கி வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமையில், சுயமரியாதையற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அர்ஜுன் சம்பத் இருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாப்பானே நீ வேணாண்டா அப்படின்னு சொன்னாலும், ஐயா நாங்க உங்க அடிமையா இருந்துக்கிறோம், உங்க காலை கழுவி நாங்க குடிக்க தயாரா இருக்கிறோம், எங்களை எப்படியாவது பக்கத்துல வச்சுக்கீங்க அப்படின்னு கெஞ்சி கும்பிட்டு நாயை போல நக்கி பிழைக்கும் வாழ்க்கையை இவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். அதனால இவர்கள் என்றைக்கும் வெளியே வர போறதில்ல, அவங்கள தான் ஆதரிப்பாங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.